பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மண்ணின் மனம், கிராமத்தினுடைய அழகு, இது குறித்து நிகழ்ச்சியை நடத்த மேற்கொள்கிறோம். பெரியவர்களே, கிராமத்திலே இருக்கின்ற அழகு, இந்த உலகமே கிராமத்திலே இருந்து வருகின்ற காற்று, கிராமத்திலே இருக்கின்ற அழகு எல்லாமே அந்த கிராமத்தினுடைய பொதுவாக பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றெல்லாம் சொல்லுவார்களே, எல்லாவற்றுக்குமே பூமாதேவி, அந்த பூமாதேவி தான் முதலாக இந்த உலகத்திலே எல்லா பஞ்சபூதங்களிலும் அது பூமாதேவி தான் எல்லாவற்றையும் தாங்கி நின்று நமக்கெல்லாம் உணவு கொடுத்து, மரங்கள் கொடுத்து, அதிலே பழங்கள் கொடுத்து, கனி கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா உயிர்களையும் ஜீவராசிகளையும் வாழ வைப்பது இந்த மண். அதுதான் மண்ணின் மனம் என்கின்ற தலைப்பிலே நிகழ்ச்சியெல்லாம் இங்கே மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பூமாதேவியினுடைய அருளினாலே பாருங்க, எப்பேற்பட்ட அற்புதம் பாருங்க. ஒரு பக்கம் மாமரம், அழகான இனிப்பு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அந்த எத்தி மரம். இவ்வளவு அந்த ஆண்டவனுடைய படைப்பிலே எவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கிராமத்திலே இருக்கின்ற அந்த அழகு, கிராமத்தில் இருக்கின்ற பசுமை வயல்வெளிகள், அங்கே கிடைக்கின்ற காற்று, அந்த காற்று எத்தனை ஏசி போட்டாலும் அந்த காற்றுக்கு ஈடு இணையாகாது. பெரியவர்கள், இயற்கை காற்று, அப்படிப்பட்ட காற்றை கிராமத்திலே நாம் அனுபவிக்கலாம், சுவைக்கலாம். அப்படி இந்த கிராமத்தினுடைய அழகுகளை நாம் எல்லாம் இன்றைக்கெல்லாம் வர்ணிக்கலாம். நாளைக்கு என்ன சொல்லியிருந்தா கூட அந்த அழகை வர்ணிக்க முடியாது. ஒரு அழகா, ரெண்டு அழகா. அங்கே குளக்கரையில் குளங்களுடைய அழகு, ஆறு நீர் அருவி ஓடுகின்ற அழகு, கிளி கூட்டங்களுடைய அழகு, மயிலாடுதுறை போன்ற இடங்களிலே மயிலாடும் அழகு, இப்படி எத்தனையோ அழகு. இந்த வரிசை மரங்கள், நீர்வீழ்ச்சிகள், ஆங்காங்கே தேநீர் போன்ற கசிவு நீர் குட்டைகள் போல அங்கே சிறு சிறு குளங்கள், ஏரிகள், இப்படி பல அற்புதங்களை எல்லாம் கருதுகின்றது நம்முடைய இந்த மண்ணால் அற்புதமாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிராமங்கள். நகரங்களும் நமக்கு எல்லா வளங்களையும் தருகிறது. இருந்தாலும் இந்த கிராமத்திலே இருக்கின்ற அந்த பயிர் வகைகள் இல்லை என்று சொன்னால், அங்கே இந்த காலத்தில் சொல்லுவாங்க, சேற்றிலே காலை வைத்தாதான் அந்த கோத்தல கை வைக்கணும். கிராமத்துல ஏர் உழுது, இப்பெல்லாம் டிராக்டர் வந்தது. இந்த காலத்துல காளை மாடுகளை வைத்து ஏர் உழுவாங்க. இந்த சித்திரை மாதத்துல பொன்னேர் கட்டுவாங்க. இப்படி எல்லாம் அந்த பொன்னேரை கட்டி அதற்கு சாமி எல்லாம் பிள்ளையார குடிச்சு வச்சு அங்கே ஒரு பூஜையை போட்டு நல்ல மழை பெய்கின்ற போது அந்த காளை மாடுகளை கூட்டி ஏறு உழுவாங்க. அந்த பூமாதேவிக்கு ஆகாயவாணி மழை பெய்தால் அப்படியே பூத்து நிற்கும். கிராமத்துல ஒரு வாசமே வரும், ஒரு வாசமே வரும். அந்த மழை காலத்துல அந்த கோடை மழை பெய்தால் இந்த வறண்டு போயிருந்து அந்த நேரத்திலே மழை பெய்கின்ற போது ஒரு வாசம் வரும். மழை வாசம், மண் வாசம் அப்படி வரும். இயற்கையாக பெண்கள் கூந்தலுக்கு கூட ஒரு நறுமணம் உண்டு என்று சொல்லுவார்கள். அதே போல நம்முடைய அந்த பூமாதேவியிலே இருக்கின்ற அந்த மழை பெய்த உடனே ஒரு அற்புதமான வாசனை. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்ததுதான் கிராமம். இந்த கிராமத்தினுடைய அழகை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஈடுணையே கிடையாது. அழகு 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 கிராமத்தின் அழகு 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 கிராமத்தின் அழகு 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 அழகு.
வாக்கிலே ஒரு சிறிய மலை இருக்கும். அதுல இருந்து அப்படியே தண்ணி அருவி கொட்டும். அங்கே போய் குளிக்கிற மகிழ்ச்சி இருக்குது. அப்படி அருவிகள் அழகு, கனிமரங்கள் அழகு, தென்னை மரங்கள், தென்னை மரம், வாழை மரம், பலா மரம், இப்படி எத்தனையோ மரங்களை பூமாதேவி நமக்கெல்லாம் தந்து மிக 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 அற்புதமான அழகையெல்லாம் வாரி வழங்குவது இந்த மக்கள் வாழ்வதற்கு நம்முடைய கிராமத்தினுடைய அழகு இருக்கு. அது அள்ளித் தருகின்ற அந்த வள்ளல் குணம் கொண்ட இந்த பூமி தாயினுடைய புகழை பாட வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாது. அப்படிப்பட்ட அழகையெல்லாம் தரக்கூடியது நம்முடைய கிராமம். மன் கி பாத், மனதின் குரல். பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் வானொலி உரை. 26/12/2021 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மனதின் குரல் வானொலி உரை குறித்து பாரத பிரதமர் நம் இந்திய மக்களின் கருத்துக்களை ஆர்வமுடன் வரவேற்கிறார். நீங்கள் உங்களின் கருத்துக்களை டிசம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 மற்றும் mygov.in ஓபன் போரம் என்ற முகவரியில் பதிவு செய்யலாம். 26/12/2021 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். மனிதனுக்கு உண்ண உணவு, பருத்தி எல்லாம் பயிர் செய்து உடுக்க உடை, கனி வகைகள் எல்லாவற்றையுமே வழங்கி மக்களை வாழ்வித்துக் கொண்டிருப்பது இந்த கிராமத்தாய். இந்த கிராமங்களுடைய அழகு இருக்கு. என்னதான் இப்போ எத்தனையோ நாகரிகம் வந்தாலும் சின்ன வயதுல அங்க காலை மாலை பூட்டி ஏர் உழுகின்ற போது அதில் இருக்கின்ற ஒரு அழகு, அதில் காலையில பாத்தீங்கன்னா அற்புதமான பாடல்லாம் பாடி அந்த காலை மாட்டிற்கு சோர்வு ஏற்படக்கூடாது, ஏர் உழுகின்ற அந்த விவசாயிக்கு சோர்வு ஏற்படக்கூடாது. அதனால அதுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. தந்தானே தானே தானா கொண்டு வந்து அப்படியே அந்த தரப்பு வச்சு கூட்டிட்டு தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே சூரியன் உதயமாச்சு காங்கிரஸ் தலைகளா, சூரியன் உதயமாச்சு காங்கிரஸ் தலைகளா, செவ்வானம் இறந்திட்டது காங்கிரஸ் தலைகளா. சூரியன் உதயமாச்சு காங்கிரஸ் தலைகளா, செவ்வானம் இறந்திட்டது காங்கிரஸ் தலைகளா, காங்கிரஸ் தலைகளா. ஏறு பூட்டி காங்கேய கலைகளா, ஏறு பூட்டி காங்கேய கலைகளா, கழனி எல்லாம் உழ வேண்டும் காங்கேய கலைகளா, கழனி எல்லாம் உழ வேண்டும் காங்கேய கலைகளா. சூரியன் உதயமாச்சு காங்கேய கலைகளா, செவ்வானம் பெரியிருப்பார் காங்கேய கலைகளா. தன்னாரே தானே 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 தன்னாரே தானே தன்னாரே தானே. சாட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டாங்க காலையில வச்சுட்டு அவ்வளவு அற்புதமா அந்த காலத்துல அற்புதமா பாடுவாங்க. அப்புறம் உடனே பாடுவார். என்ன காளை மாட்டை ஓட்டி வந்து அங்க ஏர் கூட்டும் போது அவருக்கு கஞ்சி கொண்டு வருவாங்க. அந்த காலத்துல கூழ் கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா எந்த நோயும் வரல. கேப்ப கஞ்சி அப்படிப்பட்ட அற்புதமான
அந்த கஞ்சிகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். கூழ், கஞ்சி இதெல்லாம் குடிச்சு அந்த கீரை இப்படி எல்லாத்தையும் பயன்படுத்தி தினந்தோறும் அற்புதமான உணவுகளை கிராமத்திலே அன்றைக்கு சாப்பிட்டு வந்தார்கள். எந்த நோயும் அவர்களுக்கு வரவில்லை. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். இயற்கை உணவு, இயற்கை உணவு. அப்படி தாங்கே என் காளைகளா, தாங்கே என் காளைகளா, தாங்கே என் காளைகளா, மாடுகளுக்கு என்று ஒரு கொட்டாக இருப்பார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய கிராமங்கள்ல கொள்ளு மாவை அரைச்சி அந்த கூழாக்கி பதமா அந்த காளைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் வச்சு குழு இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட அந்த கஞ்சிகளை எல்லாம் உணவை எல்லாம் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு இந்த காளை மாடு விழாவில் அழகழகான மாடுகள்லாம் இருக்கு. கொள்ளு, புண்ணாக்கு இப்படி சத்தான உணவுகள் எல்லாம் இந்த கிராமத்திலே அந்த மாடுகளுக்கு கொடுப்பார்கள். அந்த மாடுகளுடைய அழகு, அந்த மாடு விளையாடுகின்ற அழகு, அந்த மாடு ஏற்படுத்தி ஒழுகின்ற அழகெல்லாம் இந்த கிராமத்திலே பார்க்கணும். ஜல்லிக்கட்டு, அதே போல ஜல்லிக்கட்டுக்கு அந்த காளை மாடுகள் எல்லாம் கிராமத்தில் தானே வருது. அதே போல காணும் பொங்கலுக்கு, மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் அந்த மாடுகளை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி அதற்காக வழிபாடு செய்து அந்த கிராமத்திலே காளை மாடுகளுக்கென்று ஒரு வழிபாடு. அப்படியெல்லாம் இந்த கிராமத்திலே காணும் பொங்கல் பெரியோர்களை எல்லாம் போய் அன்று சென்று அதை பார்ப்பது அது ஒரு வழக்கமாக கிராமத்திலே அங்கே அவர்கள் காணும் பொங்கல் என்று அங்கே வைத்து வழிபடுவார்கள். இப்படியெல்லாம் நடப்பது இந்த கிராமத்தில். கிராமத்தினுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு என்பதைத்தான் நாம் எல்லாம் இந்த கிராமத்தினுடைய அழகை, மண்ணின் மனம், இந்த மண்ணுக்கு இருக்கிற பெருமை, இந்த மண்ணுக்கு இருக்கிற இந்த உலகத்தில் அதிசயம் இது எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அதை தாங்கி நிற்பது பூமி தாய். எவ்வளவு பெரிய ரயில் எவ்வளவு பேரை கூட்டிக்கிட்டு போகுது, இந்த மண்ணு தான் பாடுறதுதான் போகுது. இந்த தண்ணீரை சுமந்து நிற்பதே அந்த மண்ணு தான். எல்லாவற்றையுமே காத்து நிற்பது அந்த பூமி தாய் மண். பொதிகை தீவில மண்ணின் மனம் எவ்வளவு அழகா இந்த பொதிகை தீவிக்கு அந்த தலைப்பை கொடுத்தாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம குழு சார்பாக ஒரு பணிவான வணக்கத்தையும் நன்றியும். மண்ணின் மனத்திற்கு அவ்வளவு, அந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை. மண்ணுக்கும் வாசம் உண்டு சொல்லும் இல்லையா, அந்த மண்ணுக்கு அப்பேற்பட்ட மகிமை என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் இந்த மண்ணின் மனம் நிகழ்ச்சியிலே தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்ல, கிராமத்திலே குழந்தைகள் அவருக்கு இருந்தா 2 குழந்தை 3 குழந்தை அதை கொண்டு போயிட்டு விவசாய வேலை பார்க்கணும்னா வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. அதை தூக்கிட்டு போயிட்டு அங்க ஒரு மரத்தடியில தொட்டில் கட்டி அங்க வச்சுட்டு அந்த குழந்தைய அந்த தொட்டில கட்டி அப்படியே அப்படியே ஆட்டி விட்டுட்டு அந்த இயற்கை காத்துல அந்த குழந்தைங்க அப்படியே உறங்கும். அப்பேற்பட்ட கிராமம், கிராமத்தினுடைய அழகு. அங்க வருகின்ற காற்றிலே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தாலாட்டு பாட்டு பாடி அந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த கிராமத்திலே வேலை செய்து இந்த உலகத்தை, நம் நாட்டை, இந்த பூமியை காப்பாற்றுகின்ற பெண் தெய்வங்கள் அப்படிலாம் வேலை செய்வாங்க. அந்த குழந்தைங்களை பாதுகாப்பா அதன் விளையாட்டா அங்கே உரமும்.
எப்படிப்பட்ட பாடலாம் பாடணும் தெரியுமா? பாலாட்டு பாட்டு. அப்பேற்பட்ட அற்புதமான பாட்டெல்லாம் பாடுவாங்க. எத்தனையோ பாட்டு வச்சனமா சொல்லுவாங்க. சித்ரா புத்ரா காயி சீமம் முள்ளங்காயி, சித்ரா புத்ரா காயி சீமம் முள்ளங்காயி, சித்தாத்தா வருவா சீரும் பழம் கொடுப்பா, பெரியாத்தா வருவா பேசும் பழம் கொடுப்பா, சித்தாத்தா வருவா சீரும் பழம் கொடுப்பா, பெரியாத்தா வருவா பேசும் பழம் கொடுப்பா, கப்பந்தார வருவா கப்பலே வேலைக்கையா வித்தையா விளையாட்டா அப்படி சொல்லி அந்த குழந்தைங்களை தாளாட்டுவோம். இது வந்து அந்த காலத்துல இந்த ராமபிரான் அவதரித்திருப்பாக அது 12 ஆழ்வார்கள்ல பாட்டு பாடிப்போம். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிலே வாழ்த்தவரே, இலங்கை போர் மொழிகள் நடப்பூர் தங்கமுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாரே, சனிக்கிழமை தோறும் பகல் 1 மணிக்கு கம்பனுடைய பெருமைகளை கம்பனுடைய தமிழில் வில்லும் சொல்லும் கம்ப ராமாயணம், ராமாயண கதையின் வாயிலாக கம்பன் சொல்லி இருக்கக்கூடிய ஓமைகளில் வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை மகிழ்ச்சியுடன் பார்த்து வருகிறோம். வழங்குபவர் தா. ராமலிங்கம். வான்மீகத்திலே இருந்து கதையை வாங்கி கம்பன் தமிழிலே தந்தார். வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலே எல்லாம் கம்பன் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை மட்டுமல்ல, தமிழினுடைய பெருமைகளை, தமிழர்களுடைய பழைய இலக்கியத்தினுடைய கருத்துக்களை பதித்துக் கொண்டு போகிறான். சனிக்கிழமை தோறும் பகல் 1 மணிக்கு வில்லும் சொல்லும் கம்ப ராமாயணம் காண தவறாதீர்கள். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. नमस्कार, स्वागत है आप सभी का न्यूज के खास बुलेटिन एक्सप्रेस न्यूज में, जहां हम आपके लिए लेकर आते हैं இப்போ கூட வைஷ்ணவ கோயில்ல அந்த பாட்டை அவளை அற்புதமா தெய்வீகமா பாடுவாங்க. ஏன்னா அந்த ராமபிரான் பிறந்த போது பாடுகின்ற பாட்டை அப்பெல்லாம் அப்படி பாடுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் குழந்தையாக கண்ணன் பிறந்த போது பாடுகின்ற பாட்டை மாணிக்கம் கட்டி வைரம் வீடை கட்டி, மாணிக்கம் கட்டி வைரம் வீடை கட்டி, ஆடி பொன்னா செய்த மரத்தடியில சேல துணியில கட்டியிருக்கிற அந்த தொட்டில அந்த குழந்தைய போட்டுட்டு இப்படிப்பட்ட பாடலாம் அந்த காலத்துல பாடுவாங்க. தெய்வீக பாடல். அந்த குழந்தைங்க தெய்வீகமா அப்படியே தூங்கிடும். அந்த காற்றினுடைய அந்த கிராமத்தினுடைய காற்று
அவ்வளவு அற்புதமா ஏசி மாதிரி வர்றதுனால அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே தூங்கும். இவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் வயல் காட்டுல களை பறிக்கிறது, நடவு போடுறது, அறுவடை செய்யறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கிராமத்தில் மிக மிக அற்புதமா செய்வோம். அங்கே மறுபடியும் அற்புதமா பாடுவாங்க. அஞ்சி மரத்தாலே